எங்க இந்த சின்ராச 2 நாளா ஆளையே காணோம். என்ன இந்த பையன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிறான்? இப்போ அவனுக்கு நான் எங்கேயும் வகை வகையா சோறு கிடைக்குது போல இருக்கு. நான் என்ன ஒரு ரெண்டு பழைய சொத்தை தான் போடுறேன். எங்க போனான்னு தெரியலையே. ஏய் சின்ராசே, அம்மா கூப்பிட்டது உடனே வந்துட்டான். என் செல்ல குட்டி கருத்து குட்டி. ஏலை எங்கடா போனா இவ்வளவு நாளா? வீட்டு பக்கமே காணோம். ஆண்டி, ஊரை சுத்துற காக்காவை போய் எங்க போறேன்னு கேட்டா என்னடி அர்த்தம் இது? பாருங்க, அவனை போய் காக்கா அது இதுன்னு ஏதாவது சொன்னியே அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. எத்தனை முறை சொல்ற அவனை என் ஒரு தம்பியா வளர்க்குறேன்னு, அவனை போய் காக்காங்கிறிய? எலை சென்றாது பாருடா உங்க மாமன் பேசுறத. அக்கா சமைச்சதை எவ்வளோ ஆசையா சாப்பிடுறான். நீ சாப்பிடு சொல்ல, நீ சாப்பிடு. வெயில்ல சுத்தி சுத்தி என்ன கருத்து போயிருக்கான். இலை வீட்டுக்குள்ளே இருடானா நீ பாட்டுக்கு சுத்தி கிளம்பிடுற. என்னடா இதெல்லாம்? ஏண்டி, கருப்பா இருக்கிறதாலதான் அதுக்கு காக்கான்னு பேர் வச்சிருக்காங்க. வெயில்ல சுத்தி கருப்பாகுதுன்னு சொல்ற. ஐயோ கடவுளே, ஒன்னும் சொல்றதுக்குல நீ மரம் கரண்டு போய் தான் நிக்கிற. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பாருங்க போங்க. வந்துட்டாரு இப்பதான் எனக்கு புத்தி சொல்றதுக்கு. இன்னைக்கு என்ன உன் தம்பி மட்டும் தான் வந்திருக்கான்? எங்க உங்க அம்மாவும் அப்பாவும் வரலையா? எங்க அவங்கள ஆள காணோம்? போன வாரம் உங்க அம்மா வீணா போன சோத்தை வச்சு அதை சாப்பிட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் எங்க போனவனு தெரியல. அதுல இருந்து இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன ரோசக்காரங்களாச்சே. அடிக்கடி நம்ம வந்து போறதாலதான் இந்த வீட்டுல நம்ம பிள்ளைக்கு மரியாதை இல்லைன்னு நினைச்சிட்டாங்களே என்னவோ. அதனாலதான் ஒரு வாரமா எங்க அப்பனும் அத்தாலும் வரவே மாட்டேங்கிறாங்க. தம்பி இல்லை சின்ராசே, ஏன்டா போற? சாப்பிடுறா. ஐயோ, என் தம்பிக்காரன் ஒரு வாய் கூட சாப்பிடாம போறானே. இதை கூப்பிடுங்க. நீங்க வந்து அவங்ககிட்ட பேசுறதுதான் கோச்சுக்கிட்டான். காக்காவை போய் கூப்பிடணுமா? ஐயோ கடவுளே. மச்சான் மச்சான் மச்சான், சாப்பிட்டுட்டு போங்க மச்சான். மச்சான், இந்த வீட்டுல என் தம்பியால நிம்மதியா ஒரு பச்சோறு கூட சாப்பிட முடியலையே. இப்படி கோச்சுக்கிட்டு போறானே. இல்ல சின்ராசே. ஏய் ஏன் நில்றி? இரு உன் தம்பியை சமாதானப்படுத்தி நான் கூப்பிட்டுட்டு வரேன். நில்லு. காக்கா காக்கா கா. ஐயோ காக்காண்டு கத்துனா வேற கத்துவாளே இவ. சின்ராசே மச்சான், சின்ராசே காக்கா மச்சான். ஏண்டி நான் இவ்வளவு தூரம் கத்துறேன், உன் தம்பி காதுல வாங்காம கருவ மரத்துல உட்காந்து கிடக்குறான். இதான் ஒரு மருமை எனக்கு கொடுக்குற மரியாதையா? ஐயோ என்ன நம்மளும் அவள மாதிரியே மாறிட்டோம். ஐயோ கடவுளே கடவுளே. ஏண்டி, காலையில வேலைக்கு கிளம்பணும்னு கூப்பிட்டு எதுக்கு உட்கார வச்சிருக்க? என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லுனா? என்னத்த சொல்றது? எல்லாம் உங்க தம்பி கல்யாணத்தை பத்தி தான் பேச. திடீர்னு என்ன அவன் கல்யாணத்தை பத்தி பேச்சு? திடீர்னுலாம் இல்ல, நல்ல வரனா வந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம்னு தான் இருந்தேன். இப்ப நல்ல இடத்துல இருந்து வந்திருக்கு அதான். அது மட்டும் இல்லையா, இந்த தை மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கலனா உன் தம்பிக்கு மாங்கொடை தேசம் வந்துருமா. இந்த முந்தானேத்து அக்கா கூட சாதகம் பார்க்க போன இடத்துல சொன்னவ. இத அவங்கிட்ட சொன்னியா? என்கிட்ட எதுக்கு வந்து சொல்ற? நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? உனக்கு புதுசா கல்யாணம் வர கேக்குதா? கல்யாணம் போய் முதல்ல அவங்கிட்ட சொல்லுடி. இந்தா உன் தம்பி கிட்ட சொன்ன சிரிச்சுக்கிட்டு எனக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவானா? நீ ஒரு கூறு கட்டவன். இந்த பார், காதை வச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். கட்டுறதாலேயே நீ சொன்ன அவன் என்ன கட்டாமலா போயிடுவான். ஏண்டி, பொண்ணு நம்மளுக்கு மட்டும் பிடிச்சா போதும் மாட்டி, அவனுக்கு பிடிக்க வேணாமா? சும்மா ஊர சித்திர பயலுக்கு நல்ல வெள்ளை தொலை பார்த்து முடிச்சு வச்சா வேணாம் நான் சொல்லுவேன். இங்க அது காதல் கீதல்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடக்க போறான். முன்னாடி ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தான், அப்புறம் அந்த பிள்ளைய அனுப்பி வச்சுட்டான். அப்புறம் ஏதாவது இருக்க போது கேளு. ஐயா, உன் தம்பி நீ வளர்த்த பிள்ளை, அவன் மேல நீ ஏன் சந்திக்கப்படுற? ஐயா, உன் மனசுக்கு தோணுதா உன் தம்பி யாரையும் காதலிக்கிறானே? இந்த உருப்படாத பையில யாரு லவ் பண்ணுவா? இப்ப சொன்ன பாரு, இதுதான் சரியான வார்த்தை. பொட்டு கடிச்ச மாதிரி சொன்ன பத்தியா? உன் தம்பிக்காரனை யாரு லவ் பண்ணுவேன்? இந்த பாவம் எங்கேயே கல்யாணத்தை பண்ணி விட்டா கொஞ்சம் ஒரு நடந்துக்குவான். நம்ம மேலேயும் குறை வரக்கூடாது இல்லையா? ஊர்ல அவளும் என்னென்ன சொல்றாளுவ தெரியுமா? இந்த அதுக்காக தான் நானும் சீக்கிரமா போய் சாதகத்தை பார்த்தேன். ஆனா சாதகத்திலயும் இவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலடா, அப்புறம் கல்யாணமே ஆவாதுல சொல்லிடுவாங்க. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? அவங்க ஆத்தா அப்பா இருந்தா இவ்வளவு நாள் இவன் எப்படி கண்ணி கிடைக்காம வச்சிருப்பாங்களா? என்னை ஒரு குறை சொல்றதுக்கு நான் அளவக்கூடாது இல்ல. சரிடி சரி எது செஞ்சாலும் நீ நல்லதுதான் செய்வ. என்னன்னு பாரு. அம்மா இங்கே பொண்ணு வர வந்திருக்குன்னா யாரு எவரு என்னன்னு விசாரிச்சியா? நல்ல குடும்பமா? எல்லாம் நல்ல குடும்பம் தான். செய்யறதுல நிறக்க செய்வாங்க, கேட்கறத விட அதிகமாகவும் செய்வாங்க. ஒத்த பொண்ணுதான், எல்லா சொத்தும் அந்த பொண்ணுக்கிட்ட. சொத்து சுகமெல்லாம் நமக்கு எதுக்கு? அதெல்லாம் வேணாம். குடும்பம் நல்ல குடும்பமா, பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும். இந்த இவனா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான், இவன் முரட்டு குணத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும். இந்த பொண்ணு வீட்டுல இவன் கொஞ்சம் முரடதான், ஆனா நல்லவன்னு முன்கூட்டியே ஒரு வார்த்தை சொல்லி வச்சிரு. அதெல்லாம் சொல்லாம எப்படி? எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறேன். அப்பா, இப்பதான் எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்குயா. இந்தாரு, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாரு பொண்ணு? யாருடி? எதுவும் சொந்தமா நமக்கு? எனக்கு சொந்தம் இல்ல, உனக்கு தான் சொந்தம். எனக்கா? யாருடி? அதெல்லாம் தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வைக்கிறேன். இப்ப ஜப்ரைஸா இருக்கட்டும். என்னடி? யாருன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். அதான் ஜப்ரைஸ்னு சொல்றல, அப்புறம் என்ன? பொண்ணு யாருன்றது உனக்கும் உன் தம்பிக்கும் ஜப்ரைஸ். சரி, நான் சட்டப்பட்டு கல்யாண வேலையில ஆரம்பிக்கிறேன். அப்புறம் மத்ததுக்கெல்லாம் ரெடி பண்றேன். என்ன சொன்னது பத்தாதுன்னு கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறேன்னு குதிச்சுக்கிட்டு நிக்கிறா. ஏதோ என் தம்பியை எதுவும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாமலோ, இந்தா அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு செய்யாமலோ, அவனை ஒதுக்கி வைக்காம அவனுக்கு ஒண்ணுன்னா உளுந்தடிச்சுக்கிட்டு செய்யறல்ல.
இதுவே கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வரம் தான். நீ என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்க என்கிட்ட சொல்லு இப்போ. எதுக்கு என்ன முடிவு? ஆ ஃபாரின் போன்னு சொல்லிட்டு இருக்கல, அதை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிற. இப்ப எதுக்கு ஃபாரின் போகணும்? ஏன் உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா? நீ இருக்கிறது பிடிக்காமலாம் இல்ல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உன் அண்ணன்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? இப்பதான் நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம், சந்தோஷமா தானே இருக்கோம். இனிமேலும் நம்ம ஏன் இங்கேயே இருக்கணும்? ஏன் இங்கே இருக்கணும்னா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நமக்குன்னு ஒரு பிரைவசி வேணாமா? என்ன பிரைவசி வேணும்? நீ என்ன சொல்லி முதல்ல என்ன கல்யாணம் பண்ண சொல்லு. ஆ கல்யாணம் ஆன இவ்வளோ நாளா என்னை விட்டு விலகி தானே இருந்தேன். 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷமா நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க? நமக்குன்னு சொந்தமாக வீடு எதுவும் இருக்கா, இல்லை நிலம் எதுவும் இருக்கா? இந்த உங்கள் மைனியெல்லாம் பாரு, அவங்கெல்லாம் ஊருக்குள்ள எவ்வளோ கெத்தாக இருக்காங்க. ஆனால் நான் பார்த்தியா? உனக்கு என்னடிப்பா? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லாத. நம்ம 2 பேருக்கும் சொந்தமாக வீடு வேணும், அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனை. நம்ம சொந்த வீடாக இருந்தா நம்ம எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? ஏன் இதுவும் நம்ம சொந்த வீடு தானே? இருந்தாலும் இங்கே எல்லாரும் தங்கியிருக்கோம் இல்லையா? எனக்கு நீயும் நானும் மட்டும் தனியாக இருக்கணும். நம்ம 2 பேரும் தனியா இருந்து ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கவா? எனக்கெல்லாம் தனியா இருக்கவே பிடிக்காது. எல்லாம் குடும்பமா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் இருந்து பழகிட்டோம். இப்போ எல்லார் கூடயும் என்னால் இருக்க முடியல. நீ ஒன்னும் நேத்து இந்த வீட்டுக்கு வரல. இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. புதுசு புதுசா பேசிக்கிட்டு நிக்காத, சரியா? 6 வருஷமா நீ எங்கே என்கிட்ட பேசின, எங்கே என்னை பற்றி கேட்ட? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் ஃபேமிலி தான் முக்கியம்ல நினச்சிக்கிட்டு இருந்த. எனக்காக எதுவும் செஞ்சியா? என்ன என் ஃபேமிலிக்காக செஞ்சேனா? என்ன செஞ்சேன் சொல்லு. என்ன செய்யலை. 6 வருஷமா என் பக்கத்தில் கூட வந்து உட்காரல. இப்போதான் ஏதோ எனக்கு உடம்பு முடியலன்னு என்கிட்ட நல்லா பேசுகிற. இல்லைன்னா அப்படி எல்லாம் பேசுவியா? இந்த ரூம்குள்ளே தான் வந்து உட்காருவியா? என்ன இருந்தாலும் உனக்கு உன் அண்ணன், உன் அம்மா, உன் மைனி தானே முக்கியம். எனக்காக நீ என்ன செய்ய போற? உன்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனைனா? உன் அண்ணனும் உன் மைனியும் எனக்காக தான் அவங்க நிலத்தெல்லாம் வித்தாங்கன்னு ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுறாங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏதாவது பேசினா போறாங்க, அதனால இப்ப என்ன? அது எப்படி? நீங்க இருக்கும் பொழுது வாயவே திறக்க மாட்டேன்றாங்க. நீங்க இப்படி போயிட்டா அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. நீங்க மட்டும் அவங்களுக்காக எதுவும் செய்யலையா? எனக்கு செஞ்சேன்னு சொல்லி கட்டுறாங்கல்ல. அப்ப 6 வருஷமா நீங்க சம்பாரிச்ச காசெல்லாம் அவங்க கிட்ட தானே கொடுத்தீங்க. உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஆமா, அவங்க கிட்ட தான் கொடுத்தேன். அப்ப இப்ப எதுக்கு அவங்க நிலத்தை வித்ததை மட்டும் சொல்லி கட்டுறாங்க? அப்போ எனக்காக செஞ்சுட்டாங்கன்னா, இதுவே உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்து இந்த செலவெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இப்படி சொல்லி காமிப்பாங்களா? நான்றதால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஏய் சரி ஃபீல் பண்ணாத. ஆமா, அப்போ நான் ஃபீல் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது? உங்க அண்ணன் பேசுறதெல்லாம் நீங்க என்ன கேட்க போறீங்க? இல்ல உங்க அண்ணன் எவ்வளவுதான் உங்களை அசிங்கமா பேசினாலும் வாயை மூடிட்டு அமைதியா தான் இருப்பீங்க. என்னடி அப்பப்ப ஒரு மாதிரி பேசுற? நானும் எவ்வளவோதான் பொறுத்து போறேன். சரி எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு நானும் எவ்வளோத்தையும் காதுல வாங்கிட்டு கம்முன்னு இருக்கேன். ஆனா அவங்க என்னை ஏதாவது சொல்லி காட்டிட்டே இருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு சேர வேண்டிய வீடு தானே, இந்த இடம் உங்களுக்கு சேர வேண்டிய இடம் தானே. இதை நீங்க வாங்கினா என்ன கேட்டு நமக்காக என்ன ஆதாரம் இருக்கு? நாளைக்கு நம்மளை வெளியே போன்னு சொன்னாலும் வாயை மூடிக்கிட்டு போகணுமா? வெளிநாட்டுக்கு போய் எங்கேயாவது சம்பாதிங்கன்னு சொன்னாலும் அதையும் எதுவும் காதில் வாங்க மாட்டேங்கிறீங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு பணம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கும் உங்களுக்கு யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டில் யாருமே உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் தான் எல்லாரும் வேணும், எல்லாருக்கும் செய்யணும்ட்டு நிற்கிறீங்க. நமக்கு குழந்தை இல்லைன்னு உங்கள் அண்ணன் பசங்களை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறீங்க. ஆனால் அதுக்கு உங்கள் அண்ணனும் உங்கள் மைனியும் கொஞ்சமாவது நன்றியோட இருக்காங்களா? சரி இப்ப என்ன? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவும் உங்க அண்ணனை பத்தியும் உங்க மைனியை பத்தியும் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த வீட்ல நீங்க ஒண்ணும் தெரியாத பிள்ளையா இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் உங்களுக்கு பின்னாடி வேற மாதிரியும் பேசுறாங்க. உங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு உங்க அண்ணன் மனசுக்குள்ள பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்காரு. அது புரிய மாட்டேங்குது. உங்க அண்ணனுக்கு எப்பவும் நீங்க அவருக்கு காலுக்கு கீழே கிடக்குற செருப்பு தான். நீங்க அவருக்கு எப்பவும் சேவகம் செய்யற நாய் மாதிரிதான். இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன், நல்லா கேளுங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். என்ன புரியுதா? ஏய் சரி, அண்ணன் ஏதாவது சொன்னா போது விடு. என் புருஷனை என் முன்னாடி அசிங்கப்படுத்துறது நான் எப்படி பொறுத்துக்குவேன்? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நம்ம 2 பேரும் தனியா போலாம். இந்த வீட்டுல இருக்கிறதால தான் நமக்கு குழந்தையே பிறக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் வேற வீட்டுக்கு போனா நமக்கு குழந்தை பிறக்குமோ? வேற எங்கடி போறது? ஒண்ணு இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் இருக்கணும், அப்படி இல்ல நம்ம 2 பேரும் வெளியில எங்கேயாவது போகணும். ஏங்க இந்த காலத்துலலாம் அண்ணன் தம்பி, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, அம்மா அப்பான்னு எவ்வளோதான் விழுந்து செஞ்சாலும் கடைசியில் எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு தான் போவாங்க. நீங்கள் சம்பாரிச்ச காசு பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் எப்படி சேர்த்து வச்சிருப்பேன்? அப்போ உன்கிட்ட கொடுத்த பணத்தெல்லாம் நீ என்ன பண்ண? அதெல்லாம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சரியாயிடுச்சுல. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் வேணா உங்களுக்காக உங்க அண்ணன் கிட்ட பேசட்டுமா? என்ன பேச போற?
இந்த வீட்டில் நீங்களும் நானும் மட்டும் இருக்கலாம்னு பேசட்டுமா? ஒத்துக்குவாங்களா அவங்க? ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? நமக்கு வேண்டியதை நம்ம தான் கேட்டு வாங்கணும். இப்போ உங்கள் மைனிக்கு மகளிர் குழுவில் 3 லட்சம் லோன் வரப்போகுது. அந்த 3 லட்சத்தை வச்சு அவங்க கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக காசு இல்லாமல். ஆனால் அவங்க கார் வாங்க போகிறாங்களாம். ஏங்க அவங்கள இங்கே நம்ம கூட வச்சுக்கிட்டு அவங்க தனியாக அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கட்டுமே. எல்லாரும் ஒன்றா இருக்க வேணாங்க. தனித்தனியாக இருந்தால் தான் நம்மளும் கொஞ்சமாக சிக்கனமாக இருக்க முடியும். நம்மளும் கொஞ்சம் காசு பணம் சேர்க்க முடியும். நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட போக வேணாம். இங்கேயே இருந்து நீங்கள் சம்பாதிக்கிற காசை என்கிட்ட கொடுத்து அதை நான் சேர்த்து வச்சாலே போதும். நான் சொல்கிறது புரியுதா? நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. அப்போ உங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசுகிறேன். மாமா எங்கக்கா? தெரியலையம்மா, எங்கேயே கிளம்பி போனாரு. சரிக்கா. ஏமா டயனா, என்ன விஷயம்? அதுவா, என்னன்னா கொஞ்ச நாளைக்கு நானும் அவரும் தனியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தனியாக இருந்து கொஞ்சம் எங்கள் குடும்பத்தை நாங்களே பார்த்துக்கிறோமே. இப்போலாம் மாமா சரியாக வேலைக்கு போகிறதில்ல. அதனால் செலவு ரொம்ப அதிகமாகுது. அதான் நாங்கள் 2 பேரும் தனியாக போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரிம்மா, தாராளமாக தனியாக போங்க. அதனால் இப்போ என்ன பிரச்சனை? எதை என் புருஷனுக்கு நேரம் சரியில்லையோ என்னவோ தெரியல, அதனால் அவர் வேலைக்கு போக முடியல. இருக்கட்டும், பரவாயில்ல. இனி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோமா. தனியானா இந்த வீட்டுக்குள்ளேயே தனியாக இருக்க போறீங்களா, இல்லை வேற எங்கேயும் வீடு பார்த்துட்டு போக போறீங்களா? நாங்கள் எதுக்கு வேற எங்கேயும் போகணும்? பின்ன இந்த இடம் என் புருஷனுக்கு சேர வேண்டியது தானே. இந்த இடத்துல எனக்கும் பங்கு உண்டு இல்ல. அதனால நாங்க இந்த வீட்டிலே இருந்துக்கிறோம். நீங்க என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணுங்க. என்ன பண்ணணுமோனா எனக்கு புரியலையே. புரியலையா? என்னக்கா புரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நாங்க இருக்கிற இடத்துல நாங்களே இருந்துக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா உங்களை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றோம். வீட்டை காலி பண்ணிட்டு 3 பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு எங்கம்மா போறது? நாங்க உனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. என்னது, இந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை இருக்கா? யாருக்கா சொன்னது? இது முழுக்க முழுக்க என் புருஷனுக்கு சேர வேண்டிய இடம். இந்த வீட்டில் எனக்கும் என் புருஷனுக்கும் தான் முழு உரிமையும் இருக்கு. ஊருக்கு மத்தியில் சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தை நாரடிக்க வேணாம்னு நான் பார்க்குறேன். என்னைய பற்றி தெரியும்ல. ஏன்டி உடம்பு முடியாத கடந்ததுலேருந்து நல்ல மாதிரி ஒன்றா இருக்கலாம்னு நடிச்சேடி. ஆமாம், ஒன்றா இருக்கலாம்னு சொன்னேன். இப்போ எனக்கு இருக்க பிடிக்கல, அதனால விளைவிக்கலான்னு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழ முடியும். உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி சீக்கிரம் நல்ல முடிவாக எடுங்க.